வணக்கம் திருப்பூர் கவிஞர்களே. டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் எதிர்வரிசை. போன வீடியோல நம்ம டாக்டர் சவுண்டப்பன் அவர்கள் நம்ம குடல், கல்லீரல், கணையம் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளையும் அதுல ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தாங்க. அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். இது தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு இந்த குடல், கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எந்த மாதிரியான நவீன சிகிச்சை முறை இருக்கு நம்ம இந்தியாவில அப்படிங்கறத பத்தி நம்ம டாக்டர் சவுண்டப்பன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர், நம்ம இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைல மக்களுக்கு எப்பவுமே அதன் மேல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பயம் தேவைதானா மக்களுக்கு? அது ரிஸ்க் தானா அந்த அறுவை சிகிச்சைனால? ஏதோ கண்டிப்பா பயம்ன்றது ஒரு காமன் மேனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்க்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பெரிய ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பயம் நேச்சுரலாவே வந்துடும். பட் பயப்பட தேவையில்லை இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஏன்னா மெடிசன் பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் டிகேட்ல. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். லீனியர் டெவலப்மெண்ட் கிடையாது, காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரியான மெடிசன் குரோத் இருக்கு. எல்லாமே அவைலபிள் இந்தியாவில். ஃபாரின்ல இருக்கிற அனைத்து மருத்துவமே இந்தியாவிலையும் அவைலபிள், நம்ம கோயம்புத்தூர்லயுமே ராயல் கேர்ல கண்டிப்பா எல்லாமே அவைலபிள். ஸோ அதாவது இப்போ ஒரு கேன்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல மேஜர் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி, ஒரு 2 வாரம் 3 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. கீமோதெரப்பி அது பண்ணாலுமே ரிசல்ட் பெருசா இருக்காது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உறுப்பு செயலிழப்பு, அதாவது லிவர் ஃபெயிலியரோ கிட்னி ஃபெயிலியரோ, ஸோ ஓகேடா இது வந்தா முடிஞ்சது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இப்போ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் பண்ணியுமே நல்ல ரிசல்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நார்மல் பேஷண்ட் மாதிரியே இருக்காங்க. இவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களா அப்படின்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபியர் யூ கேன் ஓவர் கம் வித் நாலேஜ். அதாவது ஒரு நேச்சுரலாவே அந்த பயம் வரும். ஸோ அப்ப அதுக்குண்டான ஆலோசனை எடுத்துட்டு ஓகே இந்த பிரச்சனைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இது நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா 2026ல எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது. டாக்டர், இப்போ குடல், கல்லீரல், கணையம் இதுலெல்லாம் நமக்கு இப்போ கேன்சர் வருது. இந்த நவீன சிகிச்சை முறை மூலமா நம்மளால இதை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா பண்ணலாங்க. கேன்சர் பொறுத்த வரைக்கும் வயிறு கேன்சர் பொறுத்த வரைக்கும் கட்டிகள் மாதிரி தான் வரும். ஸோ அதை நம்ம எடுக்கிறது தான் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது எடுக்கிறது எப்படி பண்ண முடியும்? சர்ஜரி பண்ணி தான் எடுக்க முடியும். பட் இதை ஸ்டேஜஸா பிரிக்கும். 1, 2, 3, 4. ஸோ 3ஆவதும் 4ஆவதும் யூஸ்வலா டைரக்டா நாங்க கை வச்சு அதை சர்ஜரி பண்ணி எடுக்க மாட்டோம். அதை கீமோதெரப்பியோ இல்ல கதிர்வீச்சோ ரேடியேஷனோ இல்ல வேற ஏதாவது சில சிகிச்சை முறைகள் பண்ணி அதை சின்னது பண்ணி ரத்தத்துல இருக்க செல்ஸ் எல்லாம் குறைத்து தான் நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம். இது ஸ்டேஜ் 1, 2 அப்படின்னா மேக்சிமம் டைரக்டா நம்ம சர்ஜரி பண்ணி எடுத்துக்கலாம். நவீன சிகிச்சை முறைன்னு வரப்போ ரொபாட்டிக் சர்ஜரி அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தான் நியூ ட்ரீட்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வயிறை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணாம நம்ம ஸ்மால் ஹோல்ஸ் மூலமா அதை ரிமூவ் பண்ணி சரி பண்ண முடியும். இதுல என்ன அட்வான்டேஜ்? நம்ம மேக்சிமம் இந்தியாவில் வர பேஷண்ட்ஸ், நம்ம ஊர்ல வர பேஷண்ட்ஸ் எல்லாமே மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ. ஸோ அவங்க நார்மலா அவங்களுடைய வேலைக்கு போனாதான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் ஸோ அப்போ அவங்க ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகும். அப்பதான் அவங்க நார்மலா அவங்களோட ஒர்க்கை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்காக அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருக்காக வந்த இனோவேஷன் தான் இந்த கீஹோல் சர்ஜரி. அதுல லேட்டஸ்டா வந்திருக்கிறது ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ ஏன் ரொபாட்டிக் சர்ஜரி இப்ப ரொம்பவே டெவலப் ஆகுது அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. அதாவது ரொம்ப நேரம் பண்றக்கூடிய சர்ஜரிஸ், அப்புறம் சின்ன சின்ன செல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம துல்லியமா அதைய செஞ்சு எடுக்க முடியுது. ஓப்பன்ல பண்ற அளவுக்கே அதை விட சிறந்ததாக நம்மளால ரொபாட்டிக்லயும் லேப்ரோஸ்கோபிலையும் கேன்சரை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா சர்ஜரிக்கு பயப்பட தேவையில்லை. அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நாங்க டெசிஷன் எடுப்போம். பிளஸ் நீங்க என்னைய பார்த்து நீங்க கன்சல்டேஷன் எடுக்கிறதுனால நான் மட்டுமே அந்த முடிவை நான் சொல்ல மாட்டேன். எங்களோட டீம்ல நாங்க எவ்ரி வீக் நாங்க டியூமர் போர்ட் அப்படின்ற ஒரு கண்டக்ட் பண்ணி
என்னைய மாதிரி டாக்டர்ஸ், ஆபரேஷன் டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பெத்தாலஜிஸ்ட், அதான் செல்ஸ் பத்தி ரீட் பண்றவங்க. ஸோ எல்லாமே நாங்க கலந்து ஆலோசிச்சு டியூமர் போர்ட் டிசிஷன் பண்ணி தான் நாங்க வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே சிகிச்சை முறைகள் ஆலோசனை செய்வோம். டாக்டர், நம்ம தமிழ்நாட்டுல இப்போ லிவர் வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அறுவை சிகிச்சை மூலியமா நாம நல்லாவே வந்து கியூர் பண்ணி அனுப்புறோம். சோ அதுல இருக்கிற மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நீங்க ஆல்ரெடி வந்து நிறைய அறுவை சிகிச்சை பண்ணிருப்பீங்க, அதுல ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மருத்துவ தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன சொல்றீங்க டாக்டர்? சரி, நீங்க சொன்ன மாதிரி வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் வந்து எண்ட் ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியருக்கு உண்டான ஒரே எஸ்டாப்ளிஷ்டு ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து லிவர் செயலிழந்த பிறகு அந்த லிவரை வந்து நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்டால சரி பண்ண முடியாது, அதை மாத்தி வச்சாதான் நம்மளால சரி பண்ண முடியும். இதுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றது. என்ன இப்பத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து, இப்போ ஒரு 1000 பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு தான் ஆர்கன் ப்ரொவைட் பண்ண முடியுது. எது மூலமா? மூளை சாவு அடைந்த நபர்கள் மூலமா நம்மளால டொனேட் பண்ண முடியும். இப்போ மீதி 999 பீப்புள் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்ப நம்ம வந்து குடும்பத்து உறுப்பினர்கள் இடம் வந்து இதை எடுத்து சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்கள நம்ம டொனேட் பண்ண வைக்கலாம். இதுக்கு பேரு லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது வந்து இப்ப எப்படி கிட்னி 2 கிட்னி இருந்தா ஒரு கிட்னி எடுத்து வைக்க கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கல்லீரலுமே வந்து ஒரு 1 கிலோ இருக்கும். சோ அதுல வந்து நம்ம 600 to 650 கிராம்ஸ் வந்து அதை நம்ம ஒரு கரெக்ட் கான்ஃபிகரேஷன்ல எடுத்து அது ஐஸோ இல்ல கேக் மாதிரியோ அப்படியே கட் பண்ணி எடுக்கிறது கிடையாது. அதுக்குன்னு சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ் மூலமா அதை நம்ம பக்காவா எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம வைக்கிறப்ப பேஷண்ட்டும் நல்லாயிடுவாங்க, டோனருக்கு எந்த தொந்தரவும் வராது. சரி, டோனருங்கன்றவங்க வந்து பேஷண்ட் கிடையாது, நார்மல் ஆளு. சோ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம செய்யறதுதான் எங்களோட மெயின் குறிக்கோள். சோ அதுக்கு நம்ம ஆபரேஷனுக்கு முன்னாடியே எல்லாமே செக் பண்ணி பக்காவா இருந்தா மட்டும் தான் நாங்களே ஓகே பண்ணுவோம். சோ இந்த லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு வர 10 பேஷண்ட்ல வந்து 8ல இருந்து 9 பேஷண்ட் வந்து அது மூலமா செய்யறதுனால டக்குன்னு நம்மளால செய்ய முடியும். இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். டோனருக்கு ஒரு விதமான பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்ல, நமக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கறது. அதுக்கு என்ன மாதிரியான? இப்ப கேரளால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. முதல்லாம் வந்து 18 வயசு முடிந்தவர்கள் தான் வந்து டொனேஷன் பண்ண முடியும். 55 வயசுக்குள்ள யூஸ்வலா க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா 55 வயசுக்குள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு பொண்ணு வந்து 17 இயர்ஸ் கோர்ட்ல கேஸ் போட்டு எங்க அப்பாக்காக நான் டொனேட் பண்ணியே ஆவேன்னு சொல்லி டொனேட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. டைம் இஸ் சேஞ்சிங், சயின்ஸ் இஸ் இவால்விங். நம்ம கண்டிப்பா நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கு நம்ம சேவ் பண்றப்ப வந்து கண்டிப்பா நீங்க முன் வரலாம், இல்ல தப்பே இல்லை. எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு பண்ண போற ஆபரேஷன் நாங்க சேஃபா பண்ணி கொடுக்கறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. டாக்டர், இந்த குடல் புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் என்ன மாதிரியான அட்வான்ஸ் எல்லாம் இருக்க போகுது? எந்த ஒரு நோயுமே நம்ம வந்து ஆபரேஷன் ட்ரீட்மெண்டா சர்ஜரி அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்டான்னு பிரிச்சு பார்க்க கூடாது. ஒரு நோய் அப்படின்னா வந்து ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் வந்ததுன்னா எப்படி அதை சரி பண்ணி அவங்க நார்மலா எப்படி இருந்தாங்கன்னா அதை கொண்டு போய் அவங்கள விடணும். அவங்களோட லைஃபுக்கு அந்த எப்படி முதல் நிலைமையில இருந்தாங்களோ அவங்களை கொண்டு போய் விடணும். இதுதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ ஃபியூச்சர் வந்து எப்படி போகும் அப்படின்னா வந்து கேன்சர் வராம தடுக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜீனோம் சீக்வன்சிங் அதுதான் வந்து முக்கியமானது. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ரத்தத்தை எடுத்து ஒரு ஏஜ் குரூப்ல அதை செக் பண்ணி என்ன ஜீன்ஸ் என்ன இருக்குன்றத டோட்டலா A to Z அனலைஸ் பண்ணி இந்த கேன்சர் அவங்களுக்கு வருமா வராதா, வரும்னா எப்ப வரும், என்ன மாதிரியான கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு, இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஜெனட்டிக் டெஸ்ட்லயே கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபியூச்சர். இதுதான் வந்து மெயின். ரெண்டாவது என்ன போகும் அப்படின்னா வந்து நேனோபாட்ஸ் டெக்னாலஜி. இப்போ எப்படி ரோபாட்ஸ் இருக்கோ அதே மாதிரியே ரத்தத்துல நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு ரோபோட்ஸை அனுப்பி அந்த கேன்சர் செல்ஸ் சின்னதா இருக்கப்பயே அதை ரிமூவ் பண்ற அளவுக்கு பண்றதுதான் வந்து நேனோபாட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து செகண்ட் திங். இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நம்ம படத்துல பார்ப்போம், சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர் அப்படியே பயங்கர கிராபிக்ஸ் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. இது வந்து நியர் ஃபியூச்சர். கண்டிப்பா நம்ம ஜென்ரேஷன்ல இல்லாட்டியும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கண்டிப்பா வரும். ஸோ
இது வந்து கண்டிப்பா வந்து ஃபியூச்சர் வந்து கூடிய சீக்கிரம் மாறிக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப லிவர் கேன்சருக்குமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல நமக்கு உறுப்பு இல்லாதப்ப என்ன பண்ணுவீங்க? சோ அப்ப 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து உறுப்பையே வந்து அச்சு செய்யற அளவுக்கு டிஷ்யூ இன்ஜினியரிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டிஷ்யூவே வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் லெவல்ல இருந்தாலுமே இதனுடைய பயன் வந்து வெரி எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ நம்ம யாரையுமே டோனர் நீங்க கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்கன் ஃபெயிலியர்னால இறக்க மாட்டாங்க அந்த ஜென்ரேஷன் இருக்கிறப்ப, அந்த ஆர்கன்ஸ் இருக்கிறப்ப. ஸோ இதை நோக்கி தான் கண்டிப்பா போகுது. கண்டிப்பா வந்து காஸ்ட் வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர். எந்த ஒரு அட்வான்ஸுமே வந்து நம்ம கிராஸ் ரூட் அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா வந்து காஸ்ட் ஃபேக்டர் ஒரு முக்கியமானது. பட் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இப்ப பாருங்க ரோபாட்டிக் சர்ஜரிலாம் வந்து முதல்லாம் வந்து வெறும் பயங்கர பெரிய ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் இருந்தது. இப்ப சில குறிப்பிட்ட அளவு இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் வந்து ரொம்ப ஃபியூச்சர் கிடையாது, கண்டிப்பா சீக்கிரம் வந்துடும். எக்ஸலண்ட். கேட்கும்போது ஆர்வமா இருக்கு என்ன மாதிரியான வருது அப்படிங்கிறது. பட் இதனால எதுவும் எஃபெக்ட் இருக்காதுங்க டாக்டர்? இப்போ என்னன்னா நார்மல் ஹியூமன் பீயிங் கிட்ட இருந்து வர டிஷ்யூஸ்க்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு ரொபாட்டிக் மூலமா ஜென்ரேட் பண்றதுக்கும் நமக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? அதனால மக்களுக்கு அது ரொம்ப பயம் இருக்கும் இல்ல. டிஷ்யூ இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து நார்மல் டிஷ்யூஸ் தான் வந்து க்ரோ பண்றாங்க. அதாவது வந்து ஹியூமன் லைக் டிஷ்யூஸை வந்து க்ரோத் பண்றது தான் டிஷ்யூ இன்ஜினியரிங். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூஸ் கிடையாது. அது வந்து டோட்டலி இட் வில் ரிசம்பிளிங் ஹியூமன் டிஷ்யூ. பட் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா அதுல நீங்க ஆர்கன் வச்சவொடனே வந்து உடல் வந்து அந்த உறுப்பை வந்து ஒரு எனிமி உறுப்பு மாதிரி தான் பார்க்கும். அதை வந்து உடனே ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கு தான் அந்த மருந்தெல்லாம் போடுறது, ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன்ஸ். அந்த இன்ஜினியரிங் மூலமா அந்த ஜீனை, அந்த ஸ்டிமுலண்ட்டை அதை வந்து நம்ம டெலீட் பண்ண முடியும். ஸோ அதை டெலீட் பண்ணிட்டு உள்ள வைக்கிறப்ப பாடி வந்து அதைய எனிமி உறுப்பு மாதிரி அதைய பார்க்காது. ஸோ நம்ம இந்த ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ், அதாவது இந்த ஸ்டீராய்ட்ஸ், இந்த உறுப்பை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கான மெடிசன்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அது. டாக்டர், இறுதியா மக்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, மருத்துவத்துல பொறுத்த வரைக்கும் எதுவுமே 100% கிடையாது. இப்போ ஒரு நாள் நம்ம சில சமயம் நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். யாருக்காகனா வரலாம், எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம். ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து இமீடியட்லி டேக் ஹெல்ப். டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு அது என்ன வியாதின்னு அது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நிப்பாட்டாதீங்க. ஸோ வயிறு வலி தான், எனக்கு ஒன்றும் இல்லை, அல்சர் மாத்திரை போடு, இல்லை வலி மாத்திரை போடு, எனக்கு சரியாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நிப்பாட்டிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் சிம்டம்ஸாக தான் ஆரம்பிக்கும். எந்த பிரச்சனையுமே வயிறு மட்டும் கிடையாது, வேற எந்த உறுப்புல எந்த பிரச்சனைனாலுமே. ஸோ அதை நீங்க வந்து டயக்னோசிஸ், அதாவது ஓகே இந்த பிரச்சனை தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது ஆப்ஷன் 1, 2, 3 அது நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தென் யூ கேன் டிசைட். டாக்டர் சொல்லிடுவாங்க, நீங்க உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு எல்லாமே விட்டுட்டு கடைசி நேரத்துல வந்து ஏதாவது பண்ணுங்க டாக்டர், சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்றது வந்து எங்களாலையும் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால டயக்னோசிஸ் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியற வரைக்கும் அந்த சர்ச்சை வந்து நீங்க ஸ்டாப்பே பண்ணாதீங்க. கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய மெசேஜ். டாக்டர், இவ்வளவு நேரம் பேஷன்ஸா நாங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கு இவ்வளவு அழகா ஆன்சர் பண்ணீங்க. நிறைய நம்ம மக்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த எல்லா தகவல்களும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இது ரிலேட்டடா உங்களுக்கு இந்த குடல், கல்லீரல், கணையம், இது போல இந்த ரிலேட்டடா உங்களுக்கு எந்த தொந்தரவுகள் இருந்தாலும், இதுக்கு மேலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எது தேவைப்பட்டாலும், அதில் எது சந்தேகம் இருந்தாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.